guys, welcome to Wisdom Technique channel. இனி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து லேப்டாப் PC வச்சிருக்கீங்க. அதுல வந்து Windows 10, Windows 8, Windows 7 வச்சிருக்கீங்க. ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா தான் இருக்கும். ஆனா அடுத்த பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து PC இல்ல லேப்டாப் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஹேங் ஆயிடும். அது எதுக்காக ஹேங் ஆகுது? அதுக்கு என்ன பெஸ்ட் சொல்யூஷன்? அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண போறேன். இது ரொம்ப இன்ட்ரஸ்டான வீடியோ. சோ வீடியோ கிளியரா போலாமா? வாங்க வீடியோ கிளியரா போலாம். ஓகே கைஸ், நான் சிம்பிள் மெத்தடில் நான் கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு. சிம்பிளானது என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் கீபோர்டில் வந்து விண்டோ ப்ளஸ் ஆர்னு அழுத்தி விடுங்க. இங்கே ரன்னுன்னு கொடுத்துருக்கோம். இல்லை வந்து டேரெக்டாக போயிட்டு விண்டோஸில் போயிட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து கீழே ஓப்பனில் இருக்குது. என்ன பண்ணுறீங்க ஜஸ்ட்டு டெம்ப்னு டைப் பண்ணுங்க. TEMP என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் காட்டும். யூ டு நாட் கரண்ட்லி ஹேவ் அ பர்மிஷன் டு ஆக்சஸ் திஸ் ஃபோல்டர். ஓகே, ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்தாச்சா? இதோ இருக்கு. இதெல்லாம் வந்து எல்லாம் அந்த கேட்ச் ஃபைல்ஸ் உள்ளது, எல்லாம் அந்த இது உள்ளது, சிஸ்டமோட ஃபைல் உள்ளது. இல்லை வந்து வீணா போன ஃபைல் தான். இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறீங்க, இது வந்து ஜஸ்ட் கண்ட்ரோல் A கொடுத்துட்டு எல்லாம் செலக்ட் ஆனோன்னே ஜஸ்ட்டு டிலேட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி தான் காட்டும். சிலதெல்லாம் வந்து டிலேட் பண்ண முடியாது, சிலதில் டிலேட் பண்ண முடியாது. இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளது பர்மிஷன் கேட்குது. அதனால் வந்து என்ன பண்ணுறீங்க, டூ திஸ் ஆல் ஃபார் கரண்ட் ஐட்டம்ஸ். ஓகே, ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்லாம் டிலேட் ஆகிடுச்சு. ஒன்லி எக்ஸப்ட் இந்த மட்டும் தான். ஓகே, இது க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி என்ன பண்ணுறீங்க, விண்டோஸ் R ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த டெம்பை வந்து என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு பர்சன்டேஜில் கொண்டு வந்துடுங்க. ஷிஃப்ட்டு பர்சன்டேஜ் டெம்ப் இன்னொருத்தர பர்சன்டேஜ். ஓகே, என்டர் கொடுத்துருங்க. இதுவும் வந்து எல்லா கேட்ச் ஃபைல்ஸ் உள்ளது தான். நீ பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து நீங்களாம் எப்போவுமே க்ளீன் பண்ணிடுவீங்க. நீங்கள் என்ன மாதிரி க்ளீனிங் மாஸ்டர் வச்சுருக்கீங்க. ஆனால் இதில் வந்து சேம் தான். இதில் வந்து எல்லாம் வீணாக போன ஃபைல் தான். ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இதுவும் வந்து அதே மாதிரி பண்ணிடுங்க. கண்ட்ரோல் A கொடுத்துட்டு ஜஸ்ட்டு டிலேட் ஆப்ஷன். இது ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தான் இருக்குது. 1 2 இருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஸ்கிப் கொடுத்துங்க. ஓகே, இது முடிஞ்சா திரும்பிய விண்டோஸ் R கொடுத்துட்டு லாஸ்ட் ஒன் வந்து prefetch prefetch இதுவும் அது மாதிரி காட்டும். ஜஸ்ட் கண்டினியூ. இதில் வந்து ரெஸ்ட்டு கேட்ச் ஃபைல்ஸ் வருது. இதில் அதிகமாக இருக்கும். இது கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இதில் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் A கொடுத்துட்டு டிலீட் ஆப்ஷன். எல்லாம் டிலேட் ஆகிடுச்சு. இதெல்லாம் டிலேட் ஆகணுன்னே என்ன பண்ணுறீங்க, ரீசைக்கிள் பின்னுக்கு போங்க. போயிட்டு நான் டிலேட் பண்ண எல்லா ஃபைலும் தான் இங்கே இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் A கொடுத்துட்டேன்னா 352 ஐட்டம்ஸ் இருக்குது பர்மனெண்ட்லி டிலீட்டட். ஜஸ்ட் எஸ் கொடுத்துருங்க. ஸோ டிலேட் ஆகிடுச்சு இதெல்லாம். ஓகே, இப்போ இன்னொன்று ரெண்டு இது நான் வச்சுருக்கேன். 2 இது திரும்பி என்ன பண்ணுறீங்க, கண்ட்ரோல் R கொடுத்துட்டிங்களா, MSCONFIG. ஓகே, இது என்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது ஆல்ரெடி ஓகே தான். இது சர்வீஸ் உள்ளார போயிட்டு எல்லாம் வந்து டிக்கில் தான் இருக்குது. இது வந்து ஆல்ரெடி பண்ணது தான் இருக்குது. யாரெல்லாம் செஞ்சது இது ஆல்ரெடி டிக்கில் இருக்குது. ஜஸ்ட்டு ஹைட் ஆல் மைக்ரோசாஃப்ட் சர்வீஸ் இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ஓகே கொடுத்தேன். இது வந்து சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் உள்ளது. ஓகே, இன்னொன்று வந்து ஜஸ்ட்டு விண்டோ R கொடுத்துட்டு REGEDIT. ஓகே, இது என்டர் கொடுத்துருங்க. இது வந்து இந்த மாதிரி தான் காட்டும். புதுசாக இருந்தானே ஜஸ்ட் எஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து ஃபைலெல்லாம் இருக்குது. இதில் வந்து ஒரு ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இந்த ஃபைலில் இது க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டாவது ஃபைலு சாஃப்ட்வேர் இல்லை சில ஃபைல் தான் ஓப்பன் பண்ண முடியும், சில இதெல்லாம் ஓப்பன் ஆக முடியாது. இது ஓகே, இந்த மவுஸில் வந்து இங்கே தான் இந்த மவுஸ் ஹவர் டைம் இந்த இது இருக்குல்ல, ஜஸ்ட்டு டபுள் டேப் பண்ணிவிட்டு இந்த 400 ஆல்ரெடி கொடுத்த வேல்யூ வந்து ஆல்ரெடி இருக்குது. இதில் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் எரேஸ் பண்ணிட்டு நம்பர் 10 கொடுத்துருங்க. ஸோ முடிஞ்சு. இது நம்பர் 10 உள்ளது. ஓகே, இப்போ நான் வந்து ஈஸி மெத்தடை கற்று கொடுத்துட்டேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான உள்ளது. இப்போ என்ன பண்ணுறீங்க,
இன்னொன்று மெத்தட் இருக்குது. இது வந்து என்னென்னா வந்து ஸ்டார்டிங் பட்டன் போயிட்டு இந்த டைப் பட்டனில் வந்து டிஃப்ராக்மெண்ட் DEFRAG இதாக இருக்குது. டிஃப்ராக்மெண்ட் அண்ட் ஆப்டிமைஸ் டிரைவ்ஸ். ஓகே, இது ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ இங்கே வந்து 3 இது கொடுத்துருக்காங்க, ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. நீ பெஸ்ட் ட்ரைவ் வந்து இந்த தான் கொடுக்கணும், சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் உள்ளது. ஓகே, இது வந்து ஓகே ஆல்ரெடி இது இருக்குது, ஜஸ்ட்டு சாலிட் ட்ரைவ்ஸ் உள்ளது. சிலது வந்து விண்டோஸ் எழுதிருக்கோம், ஆனால் வந்து சாலிட் ஸ்டேட் உள்ளது தான் ட்ரைவ்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு இதை ஆப்டிமைஸ் பண்ணு. ஆப்டிமைஸ் பண்ணோன்னே இது இதாகிட்டு இருக்குது. ஓகே, இது ஆயிடுச்சு ஆப்டிமைஸ். இல்லைன்னா வந்து சாலிட் ஸ்டேட் உங்கள் இல்லைன்னா ஹார்ட் டிஸ்க் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹார்ட் டிஸ்க் வேணால் ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். ஹார்ட் டிஸ்க்கு ஆப்டிமைஸ் ஆகிடுச்சு. இன்னொன்று ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சுன்னா அதுவும் ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் விண்டோஸ் இருந்துச்சுன்னா வந்து விண்டோஸ் நேரம் இருக்கும். பிகாஸ் என்கிட்ட சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் இருக்குது, அதனால தான் எனக்கு ஸ்பீட் ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்சா இது வந்து ஃபுல்லாக முடிஞ்சு. இது ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் ஆகிடுச்சா? இப்போ வந்து இன்னொன்று வந்து டாஸ்க் பாரில் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிட்டு டாஸ்க் பார் இருக்கா, இந்த டாஸ்க் பார் ப்ரெஸ் பண்ணு. இந்த டாஸ்க் பாரில் வந்து நீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து ஒன்றுமே காட்டல. தேர் ஆர் நோ ரன்னிங் ஆப்ஸ். முதல்ல வந்து ரன்னிங் ஆப்ஸ் இருந்துச்சு. முதல்ல வந்து நிறைய ஆப்ஸ் இந்த அப்ளிகேஷன் உள்ளதெல்லாம் ஆப்ஸில் ரன்னிங் இருந்துச்சு. அது ஏன் ரன்னிங் இருந்துச்சுன்னா வந்து பிகாஸ் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு வந்து கம்மியாக கொடுக்கும். உங்களுக்கு சிஸ்டமோட ஸ்பீடு இருக்குல்ல, பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்கும். அதனால ஒன்றுமே இல்லை, எல்லாம் வந்து நிறுத்திச்சு, நார்மலாக தான் ஓடுது. ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் ஒன் வந்து என்ன பண்ணுறீங்க, பிசி போய்ட்டு லோக்கல் டிஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இதோ இருக்குது. டிஸ்க்கு க்ளீனப் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து முக்கியமான டவுன்லோட் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை, 0 bytesல தான் இருக்குது. ஆனால் டெம்பரரி இன்டர்நெட் ஃபைல்ஸு பாக்கிலாம் ஒன்றுமே இல்லை. ஒன்லி எக்ஸப்ட் டெம்பரரி ஃபைல்ஸ் தான் இருக்குது. அது வந்து 6.76 MB தான் உள்ளது இருக்குது. ஓகே, அது ஜஸ்ட்டு வந்து க்ளீனப் இது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ஆகிட்டு இருக்குது. ஆயிடுச்சா? திரும்பியா வந்து செக் பண்ணணும். பிகாஸ் டவுன்லோட் ப்ரோக்ராம் ஏதோ ஒரு ஃபைல் எதாவது இருந்துச்சுன்னா, பிகாஸ் இது 0 bytesல இருந்துச்சு, எதாவது MBயில் ஜிபியில் இருந்துச்சுன்னா வந்து அன்டிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து டிக் பண்ணியாச்சு. வேறு எதாவது வந்து ஒன்லி எக்ஸப்ட் வந்து அந்த டெம்பரரி ஃபைல்ஸ் தான் இருக்குது. ஸோ ஓகேன்னு கொடுத்துரும். ஓகே கொடுத்துட்டு இன்னொருத்தர வந்து ஷோர்னு கேட்கணும். ஓகே, ஆனால் டிலேட் ஃபைல் கொடுத்துரும். இது வந்து ஒன்றும் டிலேட் ஆக்காது, ஒன்லி டெம்பரரி ஃபைல்ஸ். என்னெல்லாம் வீணாக போன ஃபைல்ஸ், நமக்கு யூஸ்லெஸ் ஃபைல்ஸ்லாம் வந்து அதுதான் டிலேட் பண்ணிடும். ஓகே, இதோ இது டிலேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அதுவும் முடிஞ்சா. இப்போ லாஸ்ட் ஒன்று வந்து பேட்ரிக்கு வந்து ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட்டு டைப் பண்ணு பேட்ரி இல்லை பவர் ஆப்ஷன், சாரி பவர் ஓகே. இப்போ பவர் ஆப்ஷனில் வந்து 2 இது வருது. ஒன்று பேலன்ஸ்டு, இது ஆல்ரெடி ரெக்கமெண்டட், இது வந்து ஆல்ரெடி கொடுத்த ரெக்கமெண்டட் உள்ளது. இன்னொன்று வந்து பவர் சேவர் கொடுத்துருக்காங்க. பவர் சேவர் இதிலே இருக்கு. ஆனால் இன்னொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்று கேட்குவாங்க ஹை பவர் சேவர் சொல்லுவாங்க. ஆனால் ஹை பவர் சேவர் கொடுக்காங்க. ஏன்னா வந்து அதிகமாக வந்து சார்ஜ் அதிகமாக வந்து எனர்ஜி இருக்கும். அதனால் வேணால் பேலன்ஸ்லேயே இருக்கட்டும். பேலன்ஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. பிகாஸ் இதுக்கு ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் மாற்ற வேணாம். லாஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து என்னென்னா வந்து இந்த பேக்ரவுண்ட் வால்பேப்பர் இருக்குல்ல, அவங்க விண்டோஸ் என்ன கொடுத்தாங்களோ அதே வச்சிங்க. ஏன்னா பிகாஸ் நீங்கள் வந்து என்ன, நான் ஒன்றும் தப்புலாம் சொல்லலை, நீங்கள் என்ன வேணால் வால்பேப்பர் வச்சிங்க. ஆனால் வந்து கிளியராக ஒரு நார்மல் வால்பேப்பரை வச்சிங்க. பிகாஸ் ஹை குவாலிட்டியான வால்பேப்பர் வச்சிங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வந்து ஹை குவாலிட்டி வச்சிங்கன்னா வந்து உங்கள் பிசியோ லேப்டாப் வந்து எல்லாம் ஹை குவாலிட்டியில் இருக்கணும். லோ குவாலிட்டியில் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் ஹை குவாலிட்டி வந்து வால்பேப்பர் வச்சிங்கன்னா வந்து ஹேங்காக செய்யும். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் லோ குவாலிட்டியில் வால்பேப்பரில் நிறைய வால்பேப்பர்லாம் இருக்குது. நார்மல் விண்டோஸில் வந்து ஃப்ரீயான வால்பேப்பர்லாம் கொடுக்குறாங்க. விண்டோஸ் 10 வாங்கினீங்கன்னா வந்து அதில் வால்பேப்பர் இருக்கும். கைஸ், உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி வந்து கம்ப்யூட்டரோ இல்லை லேப்டாப்போ வந்து வச்சுருக்கீங்கன்னா அது வந்து ஹேங் ஆகாமல் அதுக்கு என்ன பெஸ்ட்டு சொல்யூஷன்னு நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. திரும்பி நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து
விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள், ரன் இது உங்களுக்கு காட்டும். அதில் வந்து நீங்கள் இது டைப் பண்ணிடுங்க, நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. ஓகே, அதில் வந்து 2 இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க. ஒன்று வந்து MSCONFIG, இன்னொன்று வந்து REGEDIT தான் ஆட் பண்ணிடுங்க. அதுலேயே வந்து நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா டீஃப்ராக்மெண்டேஷன். அது வந்து இங்கே கிடைக்குன்னா வந்து நீங்கள் ஸ்டார்ட்டில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு டீஃப்ராக்மெண்ட்டு போட்டிங்கன்னா வந்து ட்ரைவ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் சில கம்ப்யூட்டரில் வந்து விண்டோஸ் எழுதிருக்கோம், சில இதில் வந்து சி இது எழுதிருக்கோம். ஓகே, விண்டோஸ் இருந்துச்சுன்னா வந்து ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டு அது ஃபுல்லாக முடிச்சோன்னா அனலைஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஓகே பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து பிசி உள்ளார போயிட்டு லோக்கல் டிஸ்க் உள்ளார போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து டிஸ்க் க்ளீனப் இருக்கும், அதுலேயே வந்து க்ளீனப் பண்ணிடுங்க. டெம்பரரி ஃபைல்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து இது பண்ணுவீங்கன்னா. அதே சேர்த்து வந்து டவுன்லோட் ஃபைல்ஸ் வந்து எதோ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே, அது 0 bytes இருந்துச்சுன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இருந்துச்சுன்னா வந்து அது வந்து அன்டிக் பண்ணிவிட்டு டெம்பரரி ஃபைல்ஸ் மட்டும் அதில் டிலே பண்ணிடுங்க. ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி கொடுத்த விண்டோஸில் மாடலுக்கு வந்து பேலன்ஸ்லேயே இருக்கட்டும். பிகாஸ் சில இதில் வந்து ஹை பவரில் எழுதிருக்கோம், ஆனால் ஹை பவரில் கொடுக்கணும் பிகாஸ் அதிகமாக வந்து எனர்ஜி எடுக்குது. ஆனால் வேணால் பேலன்ஸ்லேயே இருக்கணும். லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்டோட வால்பேப்பரு, அது நான் சொல்லிட்டேன். நான் கம்ப்யூட்டரோட குவாலிட்டி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹை குவாலிட்டி உள்ள 4K வந்து வால்பேப்பர் வச்சுக்கலாம், இல்லை வந்து ஃப்ரீயான விண்டோஸ் உங்களுக்கு கொடுத்த வால்பேப்பர் கூட வச்சுக்கலாம். ஆனால் அதுவே வந்து லோவான குவாலிட்டியான லேப்டாப் வச்சு இல்லை பிசியோ ஹை குவாலிட்டியோட வால்பேப்பர் வச்சிங்கன்னா வந்து ஹேங் ஆகும் செய்யும். அது வந்து மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஐ ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது சேர்த்து வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே போய் ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் சைனிங் ஃப்ரம் முகமது வைஸ், பாய்.